ஃப்ரெண்ட்ஸ், நான் 23 வருஷமா ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எதுவுமே மாறல. ஏன்னா நீங்க எல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க எல்லாம் ஆட்டோ ஓட்டுறீங்களான்னு கேக்குறீங்க. அப்போ எங்க எல்லாருமே நீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் தள்ளுறீங்க. உங்க வீட்டுல ஒரு தங்கச்சாவோ ஒரு அக்காவோ ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க எதனா ஒரு வேலைக்கு போய் செய்யும் போதோ இல்ல அவங்க எதனா ஒண்ணு பெருசா செய்யும் போது நீங்க அவங்களை எப்படி என்கரேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி எங்களை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க. அதை நீங்க செய்ய மாட்டேன்றீங்களே. அப்ப நீங்க செஞ்சா கண்டிப்பா சொல்றேன், பெண்கள் மனசுல இருக்கிற ஒவ்வொரு தாழ்வு மனப்பான்மையும் அவங்கள விட்டு போயிரும். இன்னொரு தடவை பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தங்களை ஆட்டோ ஓட்டுறியா இல்ல 2 வீலர் ஓட்டுறியா இந்த சுகி ஓட்டுறியா அப்படின்னும் போது நம்மள ஒரு மாதிரியா நினைக்கிறாங்களே. அவங்களும் பாருங்களேன், நம்ம படிச்சு வேலை செய்யறதை விட ஆட்டோ ஓட்டினாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க தான். ஏன்னா நம்ம கிட்ட படிப்பு இல்ல. நம்ம அம்மா அப்பாக்களுக்கு அப்ப வசதி இருக்கா இல்லன்னு இப்ப தெரியல. இப்பவே நம்ம கடன் இதுலதான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா இந்த டைம்லயே அப்ப படிப்பு இல்லாத நம்மள படிக்க வைக்கலாம். ஆனா ஒருத்தங்க படிச்சு உங்க லெவல்ல நம்ம ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும்ன்றது எங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு இதுதான். அதை நீங்க எங்களை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போகாத. எங்க முன்னேற்றத்துக்காக நீங்க எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணும் முன்னேறுவாங்க.